யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான விஷயம் தானே நம்ம பேச போகிறோம். அரிசி அப்படிங்கிறது என்னப்பா எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தானே சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிலமை யூஸ் பண்ணிக்கிற அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 60 ரூ. 50 அந்த ரேஞ்சில் தான் அரிசி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரூ. 30 அரிசி கிடையாது. சாப்பாட்டு அரிசி ரூ. 45 மேலே தான் இருக்குது. ரூ. 75 வரைக்கும் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய அரிசியோட விலை அப்படிங்கிறது சராசரியாக ஒரு கிலோவுக்கு ரூ. 25 ரூ. 40 ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் அடுத்த 6 மாதத்தில் ஏறப்போகுது. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்குள்ள சூழ்நிலையில் மழை சரியாக பெய்யல. அதன் காரணமாக ஏற்கனவே விவசாய நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான அளவு ஃப்ளாட் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கான இறக்குமதி தேவை அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிற காரணத்தாலேயே நம்மளுக்கு வந்து அரிசி பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்துலேருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய இந்தியாவினுடைய நெற்களஞ்சியம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழ்நாட்டினோட நெற்களஞ்சியம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா தஞ்சாவூர்னு சொல்லுவோம். தஞ்சாவூரில் விளையிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொடுத்து விட்டுறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருகிருச்சு. நம்மளுக்கான அரிசி தேவை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் போயிருச்சு. யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் சராசரியாக 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. ஒரு ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஒரு 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அரிசி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு ஒரு சம்திங் ஒரு பேச்சுக்கு 2 கோடி ரேஷன் கார்டுக்கு 2 கோடி கிலோ அரிசி நம்மளுக்கு தேவை ஒரு நாளைக்கு. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஒரு நாள் அரிசி தேவை அப்படிங்கிறது 2 கோடி கிலோ அரிசி தேவை. 2 கோடி கிலோ அரிசி வேணும் அப்படின்னா அதை விளைய வைக்கிறதுக்கு எத்தனை நாள் வேணும், எத்தனை பேரோட உழைப்பு தேவை, எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி தேவை, எவ்வளவு யூரியா தேவை, எவ்வளவு பூச்சி மருந்து தேவை, மில்லில் எத்தனை பேர் வேலை செய்யணும் அப்படிங்கும் பொழுது ஒட்டுமொத்த அரிசி தேவை அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ரொம்ப வேகமாக மாறிட்டு இருக்குது. அதனால் சராசரியாக ரூ. 25 40 வரைக்கும் அரிசி விலை ஏறப்போகுது. சராசரியாக 1 கிலோ அரிசி 100 அப்படின்ற ரேஞ்சுக்கு வரப்போகுது. அதுவும் அடுத்த 6 மாதம் பொங்கல் வரும்போது இந்த விலையை ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. ஸோ அவர் சீமான நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஆசிய கண்டம் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா தங்கத்தை வச்சு பொருளாதாரத்தை மதிப்பீடு பண்ணிட்டு இருக்கிறான். மற்ற கண்டத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தோம்னா நீர் வளத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவங்க முட்டாள்தனமாக தங்கத்தை வச்சு நான் பெரிய ஆளுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. உலகத்தில் அடுத்த ஒரு போர் வந்துச்சு அப்படின்னா சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் தான் போர் வரும்னு சொல்லி சீமான நான் சிரிச்சிட்டே சொன்னார். ஆனால் உண்மையாலுமே அதுதான் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இன்னைக்கு 1 லட்ச ரூபா விற்கிறப்பவங்கன்னா 5 லட்ச ரூபா விற்குதுன்னு வைங்களேன். அதை வந்து கோடீஸ்வரம் வாங்குவான், லட்சாதிபதி வாங்குவான். ஓகேங்களா? அதை ஏழை என்ன பண்ணுவான், அந்த ஏழையும் அதே அரிசி தான் சாப்பிட போகிறான். அதே கோடீஸ்வரனும் அதே அரிசி தான் சாப்பிட போகிறான், சாப்பாட்டு அரிசி தான் சாப்பிட போகிறான். அவனும் 5 லட்ச ரூபா போட்டு தங்க திங்க போகிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒருவேளை இன்னைக்கு 100 ரூபா இருக்கக்கூடிய அரிசி 1 கிலோ 1000 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு வைங்க. 1000 வந்துருச்சுன்னு வைங்க. 1000 வேணா விடுங்க, நம்ம 100 ரூபாயே பேசலாம். இப்போ 6 மாதத்தில் 100 ரூபா 1 கிலோ அரிசி வந்துருச்சுன்னு வைங்களேன். பணக்காரனுக்கு அதை தெரிவிக்காது. அவன் தான் லட்ச ரூபா போட்டு தங்கம் வாங்குறானு. லட்ச ரூபா போட்டு தங்கம் வாங்குறவன் 100 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்க மாட்டானா? அவனுக்கு அது சாதாரண விஷயம். ஆனால் அன்னன்னைக்கு 400 ரூபா 300 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கிற குடும்பம் தான் மிடில் கிளாஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சாப்பாட்டோட அரிசியோட தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக அதுலேயே ஒரு பெரிய ஒரு பெரும்பங்கு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பெட்ரோலுக்கு வாடகைக்கு அப்படி இப்படின்னு போயிடுச்சுன்னா, ஆனால் அவனுடைய சம்பள தேவை அப்படிங்கிறது ஏறுதான்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு அடிப்படை சாமானியனுடைய சம்பள தேவை அப்படிங்கிறது ஏறவே ஏறாது. அப்போ வந்து பார்த்தோம்னா இவங்க அரிசி விளையாட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, சத்தமே போனோம்னா சன் டைரக்ட், டிடிஹெச், ஏர்டெல் டிஷ்ஷு, ஏர்டெல் மொபைலு, ஏர்டெல் சிம்மு, ஜியோ சிம்மு, விஐ சிம்மு, அப்புறமேட்டு இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அவங்க பங்குக்கு அவங்களாம் விலை ஏற்றுவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடி திங்கிறதுக்கோசரம் காத்திருக்கிறானுங்க இந்த கார்பரேட் கம்பெனிக்காரனுங்களாம். யார் எப்போ எதில் மாட்டுவாங்க மேட்ரு போட்டு சாப்பிட்லான்ட்டு ஆயிரக்கணக்கான கோடிகள் சம்பாதிச்சாலுமே கூட அவங்களுக்கு ஆசை அப்படிங்கிறது அடங்க மாட்டேங்குது. எப்போ எவனை ஏமாற்றி திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட் கம்பெனிக்காரங்களாம் ரொம்பவே கண்ணில் போதக்கன் அடித்து பார்ப்பாங்களா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரை கிடச்சா நம்ம மேட்ரு போட்டு சாப்பிட்லாம், திருடி திங்கலாம், திருடி பொழைக்கலாம், ஏமாற்றி பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பெய்டு ப்ரீபெய்டு விடுங்க, போஸ்ட் பெய்டு. அதாவது நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலன்னா பணம் கட்டணும். எவன் அப்போ விட்ட காசு, எவன் சம்பாதிக்கிறது, எவன் தின்னுட்டு போகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்பரேட் கம்பெனிகள் திருடி திங்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஸோ நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அபாய கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு அடிச்சிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.